அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். இப்பொழுது 217வது பக்கம் ஆங்கில புத்தகத்தில் இறுதி பகுதியில் இருக்கிறோம். நேற்று நாம் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் படிச்சோம். அதுல அதோடைய சொற்களுக்காக நாம என்ன பண்ணுவோம், நம்ம த மதர் புத்தகத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சாப்டர் ஃபுல்லா படிச்சோம். 5வது அத்தியாயம். Above and around him is the Shakti, the universal mother, and from her he can get all his inmost soul needs and wills if only he has a true knowledge of her ways and true surrender to the divine will in her. அப்படிங்கிறத படிச்சோம். Finally, he becomes aware of that highest dynamic self within him and within nature, which is the source of all his seeing and knowing, the source of the sanction, the source of the acceptance, the source of the rejection. இதுவும் நம்ம படிச்சோம் நேற்று. அதாவது அதுதான் அந்த பரமாத்மா, இயங்கக்கூடிய பரமாத்மாவின் அந்த இயல்பில் இருக்கிறது. அதுதான் ஊற்று கண்ணும் படிச்சோம். அவர் பார்ப்பது, அவர் புரிந்து கொள்வது, அப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுமதி, ஏற்பு, அப்புறம் விளக்குதல், எல்லாவற்றுக்கும் அதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்று பார்த்தோம். இது நேற்று நம்ம பார்த்தோம். அடுத்தது this is the Lord, the Supreme, the one in law, Ishvara Shakti, of whom his soul is a portion, a being of that being and the power of that power. இதையும் நம்ம படிச்சோம். இந்த பவர் ஆஃப் தட் பவரும் பீயிங் ஆஃப் தட் பீயிங் தான் த மதர் புக்ல அப்படியே அந்த சொற்கள் வருதுங்கிறத பார்த்து அந்த முழு சாப்டர் அது கர்மயோகத்துக்கு ரொம்ப தொடர்புடையதா இருந்ததுனால நேற்று நம்ம படிச்சோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய தமிழ் வெர்ஷன் இருக்கு, யாருக்கிட்டே அது கையில இருந்து அதை எடுத்து பார்த்துக்கலாம். தமிழ்ல படிக்கிறனாக்கோ அதை 5வது அத்தியாயத்துல நீங்க யாரா இருந்தாலும் படிக்கலாம், இல்லாட்டி நானே படிக்கிறேன். ஏன்னா இது கர்ம யோகத்துக்கும் செயல்முறை யோகத்துக்கும் இதுக்கு ரொம்ப முக்கியம். 5வது அத்தியாயம் அன்னை என்ற புத்தகம். சின்ன புத்தகத்தை 27ஆம் பக்கத்துல இருக்கு. எடுத்துக்கலாம். உண்மையான தெய்வ பணி புரிபவனாக ஆக நீ விரும்புவாயேல் எல்லா ஆசைகளிலிருந்தும் சுயநல அகங்காரத்திலிருந்தும் முற்றிலும் விடுபடுவதே உன்னது முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம சிந்தசிஸ் ஆஃப் யோகால அடுத்த அத்தியாயத்தின் தலைப்பே அதுதான். அதாவது அனிஹிலேஷன் ஆஃப் தி ஈகோ. அப்ப ஆசை விடுனா சமதை வர வேண்டும் அப்படின்னு இருக்கிறது. உனது வாழ்வு முழுவதும் அப்பரமனுக்கே நிவேதனமும் வேள்வியும் ஆக வேண்டும். தெய்வ அன்னைக்கு தொண்டு செய்து அவளை உன்னுள் ஏற்று அவளுடைய காரியங்களை நிறைவேற்ற அவளுடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்த ஏற்ற கருவியாக ஆவதே உன் செயல்களின் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். அவள் இச்சையை தவிர வேறொரு இச்சையும் இன்றி, அவள் தூண்டுதலை தவிர வேறொரு நோக்கமும் இன்றி, உன்னுள்ளும் உன் மூலமும் அவளுடைய உணர்வுள்ள செயல் தவிர வேறொரு செயலும் இன்றி இருக்கும் அளவிற்கு தெய்வ உணர்வில் நீ வளர வேண்டும். இப்ப வேறொரு இச்சையின்றி அவள் இச்சையை தவிர சுப்ரீம் வில்கனது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற சாப்டருக்கும் இதுக்கும் பொருத்தம் அது. அப்புறம் இந்த பரிபூர்ணமான சக்தி வாய்ந்த ஐக்கியம் ஏற்படும் வரை அவள் பணிக்காகவே படைக்கப்பட்டு அவளுக்காகவே எல்லாவற்றையும் செய்யும் ஆன்மாவும் உடலுமாகவே உன்னை நீ கருத வேண்டும். இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் இது அவங்களுக்காக நம்ம செய்யப்பட்ட இதுன்னு சொல்லி இது பண்றோம். அப்புறம் நீ தனியாள் என்னும் நினைப்பு உன்னுள் வலுவாக இருந்து நீயே செயலை செய்வதாக உணர்ந்தாலும் அவளுக்காகவே அதை செய்ய வேண்டும். அகங்கார விருப்பம், சொந்த லாபத்தை அவாவுதல், சுயநல ஆசையின் வற்புறுத்தல்கள் ஆகியவை எல்லாம் இயல்பிலிருந்து களையப்பட வேண்டும். பலனை கோருவதோ கைமாறு கருதுவதோ கூடாது. தெய்வ அன்னையின் மகிழ்வும் அவளது காரிய சித்தியுமே உனக்குரிய ஒரே பலன். தெய்வ உணர்விலும் அமைதியிலும் வலிமையிலும் ஆனந்தத்திலும் விடாது முன்னேறுவதே உனது கைமாறு. தொண்டின்பமும் தெய்வ பணியின் மூலம் உள் வளர்ச்சி அடையும் இன்பமுமே சுயநலமற்ற தொண்டனுக்கு போதுமானதாக பரிசாகும். ஆனால் நீ கர்த்தா அல்லன் கருவியே என்பதை நீ மென்மேலும் உணரும் காலம் வரும். இப்ப முதல்ல நான் தனியால் நானா அப்படிங்கிற ஆர்வத்தோடு செஞ்சுட்டு இருப்போம். அப்புறம் நம்ம கருவியை நம்ம உண்மையா செய்பவன் அல்ல, கர்த்தா அல்லன்னு அப்படின்னு சொல்லும்போது கடவுள் தான் கர்த்தா தெரியும்.
ஏனெனில் முதலாவது உனது பக்தி திறனால் தெய்வானையுடன் உனது தொடர்பு மிக நெருங்கி வரும். எந்த நேரத்திலும் நீ அவளை நினைத்து அவள் கரங்களில் அனைத்தையும் வைத்து விட்டால் போதும், உடனேயே அவள் வழிகாட்டுதலை, அவளது நேரடியான ஆணையை அல்லது தூண்டுதலை நீ பெறுவாய். செய்ய வேண்டிய செயல், அதற்கான முறை, அதன் பயன் ஆகியவற்றை பற்றிய தெளிவான குறிப்பு கிடைக்கும். அதன் பின் தெய்வ சக்தி உன்னை ஊக்குவிக்கவும் உனக்கு வழிகாட்டவும் செய்வதோடு நில்லாது உன் செயல்களை தொடர்ந்து நிறைவேற்றி வைக்கவும் செய்கிறாள் என்பதை உணர்வாய். உன் இயக்கங்களுக்கெல்லாம் மூலம் அவளே. உன் ஆற்றல்கள் எல்லாம் அவளுடைய உடைமையே. உனது மனம், உயிர், உடலும் அவளது செயல்களுக்கான உணர்வும் மகிழ்வும் கொண்ட கருவிகளே. அவளது லீலைக்கான சாதனங்களே. ஸ்தூல பிரபஞ்சத்தில் அவளை வெளிப்படுத்துவதற்கான வடிவங்களே என்பதையும் உணர்வாய். இந்த ஐக்கியத்தையும் இந்த சார்பையும் விட மேலான இன்ப நிலை வேறில்லை. ஏனெனில் இந்த முன்னேற்றம் அஞ்ஞான வாழ்வின் பிரயாசை, துன்பங்களின் எல்லைக்கப்பால் உனது ஆன்மாவின் உண்மைக்கும் அந்த ஆழ்ந்த அமைதிக்கும் தீவிர ஆனந்தத்திற்கும் உன்னை கொண்டு செல்லும். இந்த தெய்வீக மாற்றம் உன்னில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன் எப்போதையும் விட அகங்கார கோணல்கள், கரைகள் இன்றி உன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ளல் அவசியமாகும். எவ்வித கோரிக்கையும் வற்புறுத்தலும் உட்புகுந்து உனது சமர்ப்பணத்தினுடையவும் ஆத்ம நிவேதத்தினுடையவும் தூய்மையை மாசுபடுத்தாது இருக்கட்டும். வேலையிலோ அதன் விளைவிலோ பற்றக்கூடாது. இதுதான் நான் நிர்ணயத்தின் ரொம்ப முக்கியம். அதுதான் கர்மயோகத்தோட அடிப்படை. நிபந்தனைகள் விதிக்க, எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிதான், இந்த வேலை தான் செய்வோம், அந்த வேலை செய்யணும்னு சொல்லி நிபந்தனைகள் விதிக்க கூடாது. உன்னை ஆட்கொள்ள வேண்டிய சக்தியை உனது சொந்த உடைமை ஆக்கிக்கொள்ள உரிமை பாராட்டக்கூடாது. நான் இறைவனின் கருவி என்னும் செருக்கு கூடாது. வீண்மையையோ மமதையோ கூடாது. வீண்மைங்கிறது வேண்டிங்கிற வார்த்தையை போட்டாங்க, அது பெருமைன்னு வச்சுக்கலாம். உன் மூலம் வேலை செய்யும் சக்திகளின் மகிமைகளை உன் மனம், பிராணன், உடல் இவற்றில் உள்ள எதுவும் தனது சொந்த தனிப்பட்ட திருப்திக்காக பற்றவோ தனது சொந்த காரியங்களுக்காக திருப்பவோ அனுமதிக்க கூடாது. உனது நம்பிக்கையும் உனது நேர்மையும் உனது ஆர்வ தூய்மையும் பூரணமானதாகவும் ஜீவனின் எல்லா தளங்களிலும் அடுக்குகளிலும் பரவியதாகவும் இருக்கட்டும். அப்பொழுது அமைதியை குலைக்கும் ஒவ்வொரு அம்சமும், கோணலாக்கும் ஒவ்வொரு செல்வாக்கும் படிப்படியாக உன் இயல்பில் என்றும் கழன்றுவிடும். இப்பூரணத்தின் இறுதி நிலை, இதுதான் நம்ம படிச்சது. முக்கியமா இந்த வரிகள் தான் இதுல கவனம் செலுத்துது. பவர், த பீயிங் ஆஃப் தட் பீயிங், பவர் ஆஃப் தட் பவரிங் தான். இறுதி நிலையில் தெய்வ அன்னையுடன் முற்றிலும் ஒன்றி உன்னை அவளின் என்றும் வேறாக தனிப்பட்ட ஜீவனாகவோ கருவியாகவோ வேலையாளனாகவோ தொண்டனாகவோ உணராமல் அவளுடைய சொந்த குழந்தையாகவும் அவளுடைய உணர்வினுடைய சக்தியுடனும் நித்தியாம்சமாகவுமே உன்னை உணர்வாய். அவள் எப்பொழுதும் உன்னுள் இருப்பாள், நீ அவளுள் இருப்பாய். உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் பார்வையும் செயலும் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் அசைவும் கூட அவளிடமிருந்தே வருகின்றன. அவை அவளுடையவைகளே என்பதை நீ இடைவிடாது சரளமாக இயல்பாக உணர்வாய். அவளிடமிருந்து படைக்கப்பட்ட அவளுடைய ஆடலுக்காக அவளிடமிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டாலும் எப்பொழுதும் அவளுள்ளேயே பத்திரமாக இருக்கும் அவளின் சித்தின் சித்தாய் ஆனந்தத்தின் ஆனந்தமாய் இருக்கும் சக்தியும் ஜீவனுமாகவே உன்னை நீ அறியவும் காணவும் உணரவும் செய்வார். இந்த சத்தின் சத்தாய் தான் கான்சியஸ்னஸ் பீயிங் ஆஃப் ஹர் பீயிங். சத்தின் சத்தாய், சித்தின் சித்தாய் வந்து கான்சியஸ்னஸ் ஆஃப் ஹர் கான்சியஸ்னஸ், அந்த ஆனந்தா ஆஃப் ஹர் ஆனந்தா. நீ இந்த நிலை முழுமையாகி அவளுடைய அதிமன சக்திகள் உன்னை தடையின்றி தாராளமாக இயக்கும் போதே நீ தெய்வ காரியங்களில் பூரண பக்குவம் பெறுவாய். ஞானமும் சங்கல்பமும் செயலும் நிச்சயமாய், எளிதாய், ஒளி பொருந்தியதாய், குறைவு அற்றதாய், சரளமாய், பரமனிடம் இருந்தே பொங்கி வருவதாய், நித்தியனது திவ்ய இயக்கமாய் ஒளிவரும் அப்படின்னு சொல்லி அந்த 5வது அத்தியாயம் முடிவுறுகிறது. இந்த ஒரு வரிக்கும் அந்த ஒரு அத்தியாயத்துக்கும் உள்ள ஒரு தொடர்புக்காக நம்ம இதை வந்து படிச்சோம். ஆங்கிலத்துல இருந்து படிச்சோம், அதோடைய தமிழ் பகுதியை இப்ப படிச்சோம்.
யாராவது உங்க கருத்துக்களை சொல்லலாம், இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சொல்லுங்கம்மா புவனேஸ்வரிமா. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். நம்ம இதுவரைக்கும் சிந்தசிஸ்ல படிச்சுக்கிட்டு வந்தது என்ன அதனுடைய முடிவா இருக்கும் அப்படிங்கறத இந்த சுப்ரீம் பில்லுல இப்ப கொடுத்திருக்காரு. அது அப்படியே இந்த சாப்டர் நம்ம கொடுத்துருச்சு. நம்ம தொடங்கினதுல இருந்து இது வரைக்கும் இந்த சுப்ரீம் பில் வர்ற வரைக்கும் நம்ம எப்படி எப்படி செய்யணும், எது நம்மள வழிகாட்டுது, ஆட்டுவிக்கிறது, அப்படியெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பகவான் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை உணர்ந்துகிட்டோம்னா இந்த கடைசி இப்போ இந்த 5th சாப்டர் வாசிச்சது இதுக்கு கொண்டு வந்து விடும் நம்மள அப்படின்னு எனக்கு தோணுது சார். உண்மை அந்த செயல்முறை யோகம் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நம்ம முதல் பகுதியில இருக்கும் சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்துல அது முழுமையுமே செயல்முறை யோகம் என்ற பொதுவா கர்ம யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம். அதற்கும் அது அந்த ஆன்மா எப்படி சமர்ப்பணம் செய்யணும், ஆணவம் இன்றி எப்படி இருக்கணும், முதல்ல எப்படி நானே செய்கிறேன், ஒரு கருவியாக செய்கிறேன், ஒன்றும் போது அவளில் நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது முழுமை அடைகிறது, அது பூரணமாகிறது. ரொம்ப அழகா படிச்சோம், நல்லா இருந்தது. திடீர்னு நேற்று அந்த ஒரு கிளிக் வந்துச்சு, இதுக்கும் அதுக்கும் அந்த பவர் ஆஃப் தட் பவர் பீயிங் ஆஃப் த பீயிங் தான் அது என்னை தூண்டி விட்டதுன்னு சொல்லலாம். நன்றிங்கம்மா. இன்னும் கூட கொஞ்சம் சொல்றதா இருந்தா சார், இப்போ இந்த சாப்டர் நீங்க இப்ப தமிழ்ல வாசிக்கிற போது பகவான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் வேணும்னு சொல்றாரு தானே, இருக்கணும். இப்போ அன்னையோட கருவி, அந்த சுப்ரீம் பில்லோட கருவிதான் நம்ம உணரும் போது இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த ஈகோ அப்படியா, அப்புறம் எதுக்கு நம்மள படைச்சாங்க, ஏன் நம்மளா சிந்திக்க விட மாட்டாரா, அவங்க பின்னாடியே போகணுமா, இந்த எதிர்கேள்வி எல்லாம் எனக்குள்ள வருது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அப்ப எனக்கு என்னமோ அப்படி ஒரு கேள்வி வந்தது. அப்போ முழுமையா அவங்க கிட்ட சரண்டர் அடையறதுக்கு இன்னும் எனக்கு போறல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது நானு அந்த நம்ம இப்போ இன்னைக்கு பிரியாமா எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு வர்றாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அங்க கொட்டேஷன், மதனோட கொட்டேஷன், அரவிந்தோஸ் கொட்டேஷன் இந்த சமாதியில இருந்து புக் ஸ்டால் போகும்போது இருக்கும். அதுல நீங்க சொன்னது போட்டிருக்காங்க, ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நான் வேணா அதோடைய இதை நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. அதுல நீங்க சொல்ற விஷயம் தான், அது எல்லாம் வில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க ஒரு முடிவு பண்ணணும், செயல் புரியணுங்கிறதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம அப்படியே பாசிவ், அது நம்ம முதல்ல சரண்டர் ஷுட் நாட் பி பாசிவ்ங்கிறது மதர் புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம். அது ஒரு ஆக்டிவ் சரண்டரா இருக்கணும். சும்மா சரி நீங்க தான் எல்லாம் இருக்கு, நான் அப்படி பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொன்னா நம்ம பொம்மை மாதிரி இருக்க முடியாது. இப்ப நான் ஒரு பேசுனா தமிழ் சொற்கள், உரிய சொற்கள் படிக்கும் போதே எங்க நிறுத்தணும், எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் அந்த உணர்ந்து இந்த கருவி செய்ய வேண்டும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏன் படிச்சாங்கன்னா அது கொஞ்சம் அதுல இப்ப நீங்க முதல் நிலை 2ஆம் நிலைக்கு நடுவுல இருப்பீங்க. புரியுதுங்களா? நான் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா இருக்கும் ஆரம்பத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நான் எல்லாம் செய்யலைங்க, நம்ம வெறும் கருவி அப்படின்னு. அப்புறம் அந்த கருவி நிலையும் தாண்டி ஒன்றும் போது அது உயர் நிலை வரும். ஆனா அதுக்கு உண்டான வழிகள்ல நம்ம போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப பல பேர் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்காங்கிறது நான் சமீபத்துல சில பேர் கூட எல்லாம் பேசும்போது இந்த மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் இருக்குன்னோ, இல்ல மூவகை குணங்கள் இருக்கணும், பல விஷயங்கள் தெரியாம அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அதனால பாக்கணும். இப்ப நம்ம உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லாம இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சரிங்களா? சரிங்க சார், நன்றி சார். நன்றிங்கம்மா. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த சென்டென்ஸ் போலாம் நம்ம. Okay. The rest of our progress depends on our knowledge of the ways in which the Lord of works manifests His will in the world and in us and executes them through the transcendent and universal Shakti. அப்ப ரெஸ்ட் ஆஃப் our progressனா இப்ப நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் நம்ம இப்ப பேசுனதும் கூட. அந்த முன்னேற்றத்தின் மிச்சமெல்லாம் சொல்லணும்னா மீதி என்ன இருக்கும், இந்த முன்னேற்றத்தில் இனி வரப்போக என்னன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் அவர் நாலேஜ் ஆஃப் த வேஸ்.
இந்த வழிகளின் அறிவு ஞானம் நமக்கு இருக்கணும். which the Lord of works manifests his will. லார்ட் ஆஃப் ஒர்க்ஸுக்கு தான் நம்ம வந்து சமர்ப்பணம் செய்யணுங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம கடமைகளுக்கு கர்மங்களுக்கு என்று ஒரு தலைவன், ஒரு இறைவன். அந்த இறைவன் வந்து அவருடைய இச்சையாக, விளைவாக, ஆர்வமாக தன்னை வெளிப்படுத்துவார் இந்த உலகத்தில். அப்புறம் நம்மில் and executes them through the transcendent சக்தி, executes them through the universal சக்தி. அவர் டிரான்செண்டன்ட் எல்லாம் கடந்த ஆற்றலாலும் தன்னை செயல்படுத்துவார், பிரபஞ்ச சக்தியாலும் அவர் செயல்படுத்துவார் அப்படிங்கிறது அதுல இருக்கு. So the rest of our progress depends on our knowledge of the ways in which the Lord of works manifests his will in the world and in us. அப்ப நம்ம அது வந்து நம்மளுடைய முன்னேற்றம் அதன் அடிப்படையில தான் இருக்கு. அப்போ புவனேஸ்வரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யணும் போது இந்த வழிகள் தெரியும். அந்த கர்மயோகத்தின் தலைவன், கர்மயோகத்தின் இறைவன், கர்மங்களின் இறைவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துவான், தன்னுடைய இச்சையை எப்படி வெளிப்படுத்துவான், அவனுடைய வழிகள் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய முன்னேற்றமும் வரும். அப்புறம் and executes them, the Lord of works executes them through the transcendent and universal சக்தி அப்படின்னு அதோட முடிக்கிறார். அப்ப அந்த பத்தி இப்ப வந்து நம்ம 218வது பக்கம் போயிட்டோம். இப்ப வந்து அடுத்த பேராகிராஃப் போறோம். யாராவது சொல்லணும், ஏதாவது கருத்து சொல்லணும், தாராளமா சொல்லுங்க. இல்லாட்டி நம்ம அடுத்த இது போயிடும். கொஞ்சம் சின்ன சென்டென்ஸா இருக்குது ஆரம்பிக்கும் போது. The Lord sees in his omniscience the thing that has to be done. சொல்லுங்க பவுனிஸ்ரீமா. சார் தமிழ்ல வாசிக்கலையே சார் இதுக்கு. சரிங்கம்மா. யாரு பேரா முடியறதுக்குள்ள வாசிட்டோம்னா அடுத்த பேரா தொடங்கிக்கலாம். ஓகே. யாரு இன்னைக்கு படிக்க வேண்டியிருக்கு? நம்ம 2 நாள் பாக்கியலட்சுமி அம்மாவையும் காணோம். சுகந்தி அம்மா படிக்கிறீங்களா? ரொம்ப நாள் நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கா? அதுக்குள்ள இது வந்துருச்சான்னு பார்த்து. ஓகே. சுகந்தி அம்மா கேட்டுதா? ஓகே. வளர்மதி அம்மா இருப்பாங்களா? வசந்தா அம்மா இருந்தாங்கன்னா? வசந்தாமா இருக்காங்க. சரி, வசந்தாமா படி. வளர்மதி அம்மா காணும் இன்னைக்கு அந்த மாதிரி தெரியல. வசந்தாமா நீங்களே படிச்சிருங்க. அனைவருக்கும் நன்றி சார். அந்த அதன் பிறகு கர்மயோகத்தின் தலைவனான அந்த கடைசி சென்டென்ஸ் போனா போதுமா? போதும். ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் பிரியாம இப்ப டிராவலிங்ல இருக்காங்க, உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பண்ண டவர் இதுல ஏதாவது டிராவலிங்ல. சரி, முயற்சி பண்ணுங்கம்மா. பிரியாம அதை வச்சிருங்க. சார் அவங்க கொஞ்சம் முந்தின சென்டென்ஸே சொல்றாங்க, அங்க இருந்தே படிக்கலாமா? அந்த ஒரு கண்டினியூட்டிக்கு கொஞ்சம் முன்னால நான் போறேன். பக்கம் 342 யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு பரம சங்கற்பம் என்னும் அத்தியாயம். இறுதியில் அவன் தன்னுள்ளும் பிரகிருதியினுள்ளும் இருக்கும் செயலாற்றல் மிக்க மிக உயரிய பரமாத்மனை உணர்கிறான். அந்த ஆத்மனே அவனது எல்லா அறிவுக்கும் காட்சிக்கும் மூல ஊற்று. ஒப்புதல் அளித்தல், ஏற்றுக்கொள்தல், விலக்கி ஒதுக்குதல் அனைத்திற்கும் மூல ஊற்று அதுவே. அதுவே இறைவன், பரமன், அனைத்திலும் உள்ள ஒருவன், ஈஸ்வர சக்தி. சாதகனின் ஆன்மா அதன் ஒரு பாகமாகும். அந்த பரமாத்மனின் ஒரு பாகமான ஜீவாத்மனாகும். அந்த பரம சக்தியின் ஒரு சக்தி ஆகும். அதன் பிறகு
கர்மயோகத்தின் தலைவனான இறைவன் இவ்வுலகிலும் நம்மிலும் தன் சங்கற்பத்தை வெளிப்படுத்தும் விதம் பிரபஞ்சம் தழுவிய மற்றும் எஸ் சார் எஸ் சார் நோ எஸ் சார் கேக்கலையா? நான் கேக்குறது ப்ளீஸ் சார், நான் கொஞ்சம் புக்க பார்த்தேன், அவங்க பேஜ் திருப்ப வேண்டி இருந்ததா? ஓகே. The Lord sees in him, he sees in his omniscience the thing that has to be done. Omniscience அப்படின்னா என்ன, யாராவது சொல்லுங்க. தமிழ் அருமையான ஒரு சொல், திருவள்ளுவர் சொன்ன சொல் ஒன்று இருக்கு. omniscient அப்படிங்கிற ஒரு சொல் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க வசனமா. வாலறிவன். உங்க சத்தம் கேட்கவே இல்லை வசனமா, உங்க குரல் கேட்கல. எங்களுக்கு நீங்க பேசுற ரெண்டு பேருடைய பேச்சு எங்களுக்கு எல்லாம் கேக்குது. ஆனா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குது. ஓ சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. வசனமா சொன்னது வாலறிவன். கரெக்ட், அதான் சரியான சொல். போனிசிமா தான் சொல்ல வந்தீங்களா நீங்க? அதான் அவங்க சொன்னாங்க சார். இந்த முதல்ல இருக்கிற அந்த கடைசி சென்டென்ஸ் தமிழ்ல வாசிக்கலையே அவங்க, நீங்க கட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் அடுத்த சென்டென்ஸ் சொல்லிட்டீங்களே. அந்த பேரா முடியுது இல்லையா, நீங்க கடைசியா நடத்தின சென்டென்ஸ் தமிழ்ல வாசிக்கலையே அவங்க, வாசிக்கும் போதே நீங்க அது அதான் எனக்கு அதுக்கு அவங்க படிச்சு முடிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி, அதனாலதான் கேட்டேன் நான். அவங்க திருப்பி ஏதோ டிஃபிகல்ட்டி, அது கொஞ்சம் ஆடிபிளா இல்லாம இருந்திருக்கு. இப்போ உங்க குரல் கேக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப பாக்கி இருந்ததா திருப்பி பிரியாம வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிச்சிடலாம். she is giving. பக்கம் 343. அதன் பிறகு கர்மயோகத்தின் தலைவனான இறைவன் இவ்வுலகிலும் நம்மிலும் தன் சங்கற்பத்தை வெளிப்படுத்தும் விதம் பிரபஞ்சம் தழுவிய மற்றும் அனைத்தும் கடந்த அதீத சக்தியின் வாயிலாக அவற்றை செயற்படுத்தும் முறை ஆகியவற்றை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நமது மேற்பட்ட வளர்ச்சி அமையும். நன்றி சார். நன்றி. இப்போ உங்க குரல் எனக்கும் கேட்டுச்சு, நன்றி. ஏதோ இடையில ஏதோ கோளாறுன்னு தான் சொல்லணும், கோளாறு நீக்கப்பட்டு. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல, தமிழ் படிக்க வேண்டியது படிச்சாச்சு. நான் வந்து இப்ப புது பேரா தானே ஆரம்பிக்கணும், அதுல இருந்து தப்பு இல்ல. ஆரம்பிச்சிருங்க சார். ஓகே ஓகே சரி. இப்போ வந்து அந்த the Lord sees in his omniscience the thing that has to be done. இப்போ வாலறிவன்கிற சொல்ல நான் சொன்னேன், வள்ளுவர் இது பண்ணது. அது வந்து சயின்ஸ்ன்னு சொன்னா பொதுவா நம்ம எதை குறிக்குது? பொதுவா பல தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும் இருக்குன்னு அடிக்கடி இதை கேட்கிறேன். இங்கிலீஷ்ல ஆங்கில சொல் சயின்ஸ் என்று சொல்லுக்கு, ஆம்னி சயின்ஸ்ங்கிறது அங்க சயின்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன பொருள் சொல்லுவோம் பொதுவா, எதை குறிக்குது இந்த காலகட்டத்துல? இப்ப காலேஜ் எல்லாம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றாங்க. சொல்லுங்க பூர்ணேஸ்வரிமா. நம்ம சொல்றது சயின்ஸ்னா விஞ்ஞானத்தை தான் சொல்லுவோம் சார், விஞ்ஞானம்னு சொல்லுவோம். ஒரே அதோட கூறுகள் ஏதாவது 4 சொல்லுங்க பார்ப்போம். விஞ்ஞானத்துல இயற்பியல், வேதியியல், அப்புறம் இந்த பயாலஜிக்கு என்ன சார் சொல்லுவோம்? உயிரியல் இல்ல பயாலஜி. அதான் நான் பேசுறது உயிரியல். உயிரியல் ஆமா, அப்படி எல்லாம் சேர்த்து சொல்லுவோம் சார். ஆமா. என்ன சாரதாமா சொல்லுங்கம்மா. தாவரவியல் வரும்ல சார்? உயிரியல் வந்து 2ஆ பிரிப்பாங்க, விலங்கியல் அப்புறம் தாவரவியல். உயிரியல் வந்து 2 கண்ணு கலந்ததுதான் இது. சரி, எப்படி இருந்தாலும் இது ஒண்ணு. அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இந்த மாதிரி இருக்கலாம் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம சொன்ன சப்ஜெக்ட் எல்லாம் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல அதுக்கு பேரு அறிவியல் தான் சொல்லணும். சயின்ஸுக்கு உண்டான சொல்லு அறிவு கூட்டலியல் அறிவியல் அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அப்போ சயின்ஸ்னா அறிவுங்கிறது தான் பொருள்.
ஆனா இது வந்து நம்ம ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதெல்லாம் வந்துட்டு ஆர்ட்ஸுங்கிற சப்ஜெக்ட்ல தான் போடுறோம். எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி பொருளாதாரம், வரலாறு, புவியியல் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல கலை சேர்ந்ததா மாத்திரும். ஆனா உண்மையில சயின்ஸ்னா மொத்த அறிவை தான் சொல்லுது. இப்போ ஆம்னிஷியன்ஸ்னா அவருக்கு எல்லாம் தெரியும். மூணு வார்த்தை சொல்லுவாங்க. ஆம்னி பொட்டன்னா எல்லாம் வல்லவன், ஆம்னிஷியன்ட்னா எல்லாம் தெரிந்தவன், அப்புறம் ஆம்னி பிரசன்னா எங்கும் நிறைந்தவன். அதுதான் தமிழ்ல இறைவன் என்று சொல்லுவோம். So the Lord sees in his omniscience the thing that has to be done. அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிற அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரியும். அப்போ வந்து அவருடைய அந்த அறிவின் காரணமாக எதை செய்ய வேண்டும் என்ற தெளிவு அவருக்கு கண்டிப்பா இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பா அந்த அறிவு இருக்கும். ஏன்னா நமக்கு தான் வந்து இதை செஞ்சா இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆனா என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கும். அடுத்தது வந்து ஆம்னிபொட்டன்கிற வார்த்தை இங்க வருது. This seeing is his will. It is a form of creative power. And that which he sees, the all-conscious mother, one with him, takes into her dynamic self and embodies an executive nature force, carries it out as the mechanism of their omnipotent omniscience. ரொம்ப நல்ல ஒரு சொற்கள், நல்லா ரசிச்சு படிக்கக்கூடிய ஒரு சொல். திஸ் சீயிங், நான் போனது நேற்று சொன்ன சீயிங்கா பார்க்கிறது, அறிந்து கொள்ளுதுன்னு அர்த்தம். திஸ் சீயிங் இஸ் ஹிஸ் வில். இந்த பார்வைதான் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் போது அப்ப அதைத்தான் அவர் விரும்புவார். இதை செய்வோம் அப்படின்னு இருக்கும். திஸ் சீயிங் இஸ் வில், அதுதான் அவருடைய சங்கல்பம். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ கிரியேட்டிவ் பவர். அது உருவாக்கும் ஒரு ஆற்றல், படைப்பாற்றல். படைப்பாற்றல் இந்த ஓவியம், கவிதை அந்த மாதிரி இல்ல. இது ஏதோ வேறொன்றை படைக்கக்கூடிய ஆற்றல், ஒரு சக்தி அப்படிங்கிற பொருள். And that which he sees, the all-conscious mother, the seeing இருக்குல்ல, that which he sees, the all-conscious mother, அனைத்து உணர்வும் கொண்ட அன்னை, one with him, அந்த அன்னை வந்து அவருடன் இருக்கிறார், அல்லது அந்த சக்தி அறிவு இருக்கிறது. Takes into her dynamic self and embodies. அப்ப அவளுடைய அந்த இயங்கு ஆன்மாவில் அவளை சேர்த்து, எம்பாடிஸ்னா அந்த உடலுடன் கூடி செய்கிறாள், உருவம் எடுக்கிறாள். And executive nature force carries it out as the mechanism of their omnipotent and omniscience. அப்போ அந்த தேர்னா அந்த கான்சியஸ் மதரும், அந்த முன்னாடி சொன்னது லார்ட், தி சீயிங் இஸ் ஹிஸ் வில், கிரியேட்டிவ் பவர், அது வந்து அவங்களுடைய ஆம்னிபொட்டன்ட், எல்லாம் வல்லவன் சொன்னோம் இல்லையா, எல்லாம் வல்லவன், ஆம்னிஷியன்ஸ் எல்லாம் அறிந்தவன். அதுக்குண்டான மெக்கானிசம் அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான இயங்கு விதிகளை வச்சுக்கிட்டு கேரிஸ் இட் அவுட். கேரி அவுட்னா செயல்படுத்துதல்ங்கிற பொருள். ரெண்டு சேர்ந்து படிக்கணும். கேரிஸ் இட் அவுட்னா அந்த செயலை செய்து முடிப்பார்கள். as the mechanism of their omnipotent and omniscience. எல்லாம் அறிந்து எல்லாம் வல்ல அல்ல, எல்லாம் வல்லாட்டி கண்டிப்பா முடியாது. இந்த விரல கூட நம்மளால அசைக்க முடியாதுங்கிறது நினைவு கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் படிச்சேன்னா, அது பட் ஆரம்பிக்கும் போது அதோடைய எதிர்நிலையோ அல்ல என்ன நிலையும் பார்ப்போம். இடையில போயிருந்தது, இப்ப தெளிவா வந்திருக்கு இல்லையா? ஏன்னா அது ஒரு மாதிரி என்னோட ஸ்கிரீன்ல போய் வந்தது, கன்ஃபார்ம் பண்ண கேட்கிறேன். நீங்க என்னமோ இயந்திர கோளாறுகள் நிறைய வருது, பார்ப்போம். பட் திஸ் விஷன் கேக்குதா? நான் பேசுறது கேக்குது இல்லையா எல்லாத்துக்கும் தெளிவா? எல்லாம் தெளிவா கேட்கலன்னு சொல்லுங்க. ஓகே. But this vision of what is to be and therefore of what is to be done arises out of the very being
pours directly out of the consciousness and delight of existence of the Lord spontaneously like light from the sun. So ஒரு ஓமை சொல்றாரு, எப்படி சூரியன்ல இருந்து நமக்கு சூடும் வருது, இப்ப அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, நமக்கு சூட்டாதுன்னு பார்க்கணும். ஆனா சூரியன்ல இருந்து நமக்கு ஒளி வருது. அது எப்படி இயல்பா அது ஒளி வருகிறதோ, சூரியனிலிருந்து ஞாயிறிலிருந்து ஒளி வருகிறதோ, அதே போல this vision of what is to be done and therefore what is to be done, what is to be and therefore what is to be done, அந்த what is to be அப்படின்னா எதுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற போது this vision of what is to be and this vision of what is to be done, எதை செய்ய வேண்டும், arises out of the very being. அந்த being இந்த சத், அதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி சத்தின் சத்தாய் சித்தின் சித்தாய்னு படிச்சோம் தமிழ்ல. அப்போ அந்த சத்து இருக்கு இல்லையா, அந்த இருப்பிலிருந்து அது வெளிவருகிறது. pours directly out of the consciousness, அந்த சித்து நிலையிலிருந்து அது பொங்கி வருகிறது. and delight of existence of the Lord. அப்போ அந்த இறைவனின் இருப்பில் ஒரு ஆனந்தம். இந்த டிலைட் சத், முதல்ல படிச்ச பீயிங் சத், கான்சியஸ்னஸ் சித், டிலைட் ஆனந்தம். இந்த மூணு சேர்ந்தா சச்சித் ஆனந்தம் சொல்லுவாங்க. அப்ப அது எப்படி வருதுன்னா, அந்த சூரியனிலிருந்து ஒளி எப்படி இயல்பாக வருகிறதோ அதே போல் இந்த சச்சித் ஆனந்தம் ரொம்ப நேரடியா எதாக வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரிகிறது. This vision is of what is to be and therefore what is to be done arises out of the very being, pours directly out of the consciousness and delight of existence of the Lord spontaneously, like the arises of the spontaneousness like light from the sun. சரிங்களா? இப்போ புவனேஸ்வரி நீங்களே படிச்சுங்க தமிழ்ல. சார் நான் படிக்கணும். கொஞ்சம் வரீங்களா? சரி, அப்பவே படிக்கிறேன். சரி சார். ஒரே நிமிஷம் அந்த பேஜ், அந்த பேராகிராஃப் அவங்க ஸ்கிரீன்ல காட்டுறோம், அப்புறம் படிக்கலாம். ஓகே சார். செய்யப்பட வேண்டிய செயல் எதுவென்பதை இறைவன் தன் சர்வ ஞானத்தால் காண்கிறான். அக்காட்சியே அவனது சங்கல்பம். அதை படைப்பாற்றல் கொண்ட சக்தியின் வடிவமாகும். அவன் காண்பதை அவனுடன் ஒன்றித்துள்ள அனைத்தும் உணரும் அன்னை செயலாற்றல் மிக்க தன்னுள் ஏந்தி அதற்கு ஒரு கொடுக்கிறாள். செயல்படுத்தும் இயற்கை சக்தியாக பிரகிருதி ஈஸ்வர சக்தியின் எல்லாம் அல்ல சர்வ ஞானத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட இயக்கமாக அதை நிறைவேற்றுகிறார். இவ்வாறு நிறைவேற வேண்டியதன் காட்சி, அதாவது செய்யப்பட வேண்டிய செயலின் காட்சி, கதிரவனிலிருந்து ஒளி பொழிவது போன்று இறைவனின் உணர்விலிருந்து, ஆனந்தத்திலிருந்து இயல்பாக நேரடியாக பொழுகிறது. தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா, நன்றி. ஓகே, இது அப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்க தான் இருக்கு. ஏன்னா மணி 6:15, ஒரு 15 நிமிஷத்துல இது ஒரு சின்ன சென்டென்ஸ் முடிச்சிருவோம். It is not our mortal attempt to see, our difficult arrival at truth of action and motive or just demand of nature. But it is not our mortal attempt to see. The mortal attempt அந்த இறக்கக்கூடிய அந்த தன்மையுள்ள நம்முடைய பார்வை அல்ல. It is not our mortal attempt, பார்க்கக்கூடிய முயற்சி அல்ல. It is not our difficult arrival at truth of action. அந்த நம்ம கஷ்டப்பட்டு அந்த செயலின் மைமைக்குள்ள நம்ம சேரல. And motive or just demand of nature. அது நோக்கம் என்ன? It is not our mortal motive, it is just demand of nature. அந்த இயற்கையின்
அந்த பேரியற்கையின் ஒரு கோரிக்கையாகவோ இல்ல வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயமாகவோ அது இல்லை. So it is not our mortal attempt to see, it is not our mortal attempt to our difficult arrival at truth of action and motive are just demand of nature. அடுத்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெருசா இருந்தா சரி முடிச்சிருவோம் அதையும். When the individual soul is entirely at one in its being and knowledge with the Lord and directly in touch with the original Shakti, the transcendent mother, the supreme will can then arise in us too in the high divine manner as a thing that must be done and is achieved by the spontaneous action of nature. But when the individual soul is entirely at one, at one in its being and knowledge, அந்த இருப்பிலும் அந்த ஞானத்திலும் ஒன்றாக அந்த தனி மனித ஆன்மா அந்த ஜீவாத்மா ஒன்றினால் எங்க இது கூட வித் த லார்ட் அந்த இறைவனோட அந்த செயலின் தலைவனாக அண்ட் டைரக்ட்லி இன் டச் வித் தி ஒரிஜினல் சக்தி, அந்த ஆதி சக்தி, ஒரிஜினல் நம்ம ஆதினே சொல்லலாம், ஆதி சக்தியோட நேரடி தொடர்போட இருந்தால் அது எப்படி இருக்கு? த டிரான்செண்டன்ட் மதர், எல்லாம் கடந்த அன்னை, சுப்ரீம் வெல் can then arise in us. அப்போ அந்த பரம சங்கல்பம் நமக்குள் எழுகின்றது, in us too, நமக்குள்ளும் எழுகிறது. இந்த ஹை டிவைன் மேனர், அந்த உயர்ந்த இறை மொழியில் அது எழுகிறது. as a thing that must be, அது எப்படி இருக்க வேண்டும் என்ற முறையில் இருக்கும். and is achieved by the spontaneous action of nature, அந்த இயற்கையின் இயல்பான செயலால் அது நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சுகந்தி அம்மா நீங்களே படிச்சிருங்க அந்த கடைசி சென்டென்ஸ். ஓகே சார். சார் இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு சார் சின்னதா. படிச்சிடறேன் அதே முடிச்சு அந்த பேரா முடிஞ்சிருமே. ஓகே. சுகந்தி அம்மா உங்களுக்கு மியூட் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபேன் சத்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. There is no desire, no responsibility, no reaction. All takes place in the peace, calm, light, power of the supporting and enveloping and inhabiting divine. அப்போ இந்த நிலை அடையும் போது எந்த ஆசையும் இல்லை. இதைதான் நம்ம த மதர் புக்கத்துல எந்த ஆசையும் கூடாதுன்னா அந்த சாப்டரே ஆரம்பிக்கும். So there is no desire. இப்ப நம்ம எதை செய்தாலும் ஏதோ ஒரு ஆசையின் பால் தான் நம்ம செய்கிறோம். ஆனா இந்த நிலை போகும்போது அந்த ஆசை இல்லாத நிலை வந்துடும். There is no responsibility, எந்த பொறுப்பும் இல்லை. இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா பொறுப்பற்ற, அதாவது சொல்லுவோம் பொறுப்பு இல்லாம அலையிறான், அந்த பொறுப்பற்ற நிலை அல்ல. அதாவது பொறுப்பு இறைவனிடம் போய்விடுகிறது, இறைவனின் பொறுப்பு அது. அப்ப நாம் செயலாற்றல் மட்டும்தான் நம்மளுடைய வேலை. எந்த ஆசையும் எந்த பொறுப்பும் நம்மில் இல்லாமல் செய்யக்கூடியது. நோ ரியாக்ஷன். அதே மாதிரி எந்த விதமான எதிர்வினை ஆற்றலும் கிடையாது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு துக்கம், ஐயோ இந்த வேலையை போய் நம்ம செய்யறோமே, அந்த மாதிரிலாம் இல்லாம, அல்ல ஆனா அந்த வேலை வந்திருந்தா நல்லா இருக்குமே, எந்த மாதிரி அல்ல தோல்வி விட்டாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி ஒரே ஒரு நோ ரியாக்ஷன். நோ டிசையர், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ ரியாக்ஷன். ஆல் டேக்ஸ் பிளேஸ் in the peace, all takes place in the calm, all takes place in the light, all takes place in the power of the supporting divine and enveloping divine and inhabiting divine. அப்ப எல்லாம் அந்த என்வெலோப்பிங்னா நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய, அப்படியே நம்மை முழுக்க நம்மை அதை கவர்ந்து கொள்கிறது, உள்ளம் கல்வன் மாதிரி. அப்புறம் நமக்கு துணை செல்கிறது, நம்முள் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய அமைதியில், பீஸ் காம் தமிழ்ல ரெண்டுமே அமைதி தான் சொல்லுவோம், ஒளியில் ஆற்றலில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். There is then no desire, no responsibility, no reaction. All takes place in the peace, calm, light, power and the power of the supporting and enveloping and inhabiting divine. நன்றி புவனேஸ்வரமா, உங்களால பேராகிராஃப் முடிச்சுட்டேன். கரெக்டா 6:20 ஆகுது. சுகந்தி அம்மா படிச்சிருங்கம்மா.
தமிழ்ல. நன்றி சார். ஓகே சார். சார் ஷேர் பண்றாங்க. பிரியாமா, இது மெய்யான செயலையும் குறிக்கோளையும் இயற்கையின் நியாயமான தேவைகளையும் கோரிக்கைகளையும் நிலையற்ற மனிதராகிய நாம் சிரமத்துடன் முயன்று கண்டுபிடித்து நிறைவேற்றுவதைப் போல் அல்லாமல் இயல்பாகவே நிகழ்கிறது. தனி ஆன்மா தனது ஜீவனிலும் அறிவிலும் இறைவனுடன் முழுமையாக ஒன்றித்து அனைத்தும் கடந்த அன்னையாகிய ஆதிசக்தியுடன் நேரடியான தொடர்பை கொண்டிருந்தால் நம்மிலும் மேற்கூறிய உயரிய தெய்வீக முறையில் பரம சங்கல்பம் எழுவது இயலும். அப்போது அதை நிறைவேறியே ஆக வேண்டியதாக இருக்கும். பிரகிருதியின் இயல்பான இயக்கத்தால் அது நிறைவேறும். அப்போது ஆசை இருக்காது, பொறுப்பு என்பது இருக்காது, செயலின் தனிப்பட்ட விளைவு இருக்காது. அனைத்தையும் ஆதரித்து அந்த வரி இல்லையா? இல்ல சார். இல்ல அவங்க பிரியமாட்ட கேக்குறோம். அப்ப அம்மா உங்க கையில தமிழ் புத்தகம் வச்சிருக்கீங்களா சுகந்தி அம்மா? இல்ல சார். சரி, வேற யாரு வச்சிருக்கீங்களோ அவங்க படிச்சுங்க. புவனேஸ்வரிமா அல்பபெட்டிக் லெவலே அவங்களும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, வசந்தமா படிச்சிருங்க. செயலின் தனிப்பட்ட விளைவு இருக்காது. அனைத்தையும் ஆதரித்து சூழ்ந்திருப்பவனும் அனைத்திலும் உறைபவனுமாகிய இறைவனின் அமைதி, சாந்தம், ஒளி, சக்தி ஆகியவற்றில் எல்லா இயக்கமும் நடைபெறும். தேங்க்யூ சார். நன்றி அம்மா. நாளைக்கு புவனேஸ்வரிமா நீங்க தான் முதல்ல படிக்க வேண்டியிருக்கும், ரெடியா இருந்துக்கீங்க. சோ இதோட நம்ம இந்த நன்றி நிறைவு செய்வோம். ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.